ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷரில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ரோலுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துட்றேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது மீட்டப் ஒன்று கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து லிட்டரலி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மீட்டப்புக்கு நீங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுலேயுமே வந்து அந்த லிங்க்லேயே வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன், அதுக்கப்புறம் எந்த டைமிங்ஸ் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நீங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க்கிங் சந்தையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் அந்த ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணி கண்டிப்பாக வர ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து ஹை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸோ இந்த ஜாப் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, போஸ்டட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஜாப் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. ஸோ 2 நாள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 22, ஸோ 23, 24 இந்த 2 நாள் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் யாராவது உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸில் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெஃபரல் கோடை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ரோலுக்கு என்ன டொமைனுக்கு வந்து இவங்க ஹை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குதாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்டர்வியூ பீரியட்ஸில். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஜாப் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் அண்ட் டெம்பரரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாபோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக மென்ஷன் பண்ணல. தென் ஜாப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டரலி அவங்க பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணல. கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்ஸ், த சீனியர் டெவலப்பர்ஸ், த ப்ராஜெக்ட் வில் பி கெட் டு present and other teams, other interns, the Salesforce developers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இதை பார்க்கும்போதே தெரியுது ஒரு கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக. ஸோ இது வந்து டெவலப்பருக்கான இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒர்க் வித் த டீம் மெம்பர்ஸ் ஆஃப் அ டைம்லி relevant projects that may be include the future software releases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டீம் அண்ட் அவங்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கான்ட்ரிபியூட் டு அவர் ஷூட்டர் ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ் அண்ட் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெஸ்டிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் அந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டிசிபேட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு ப்ராடக்ட் கோட் ரிவ்யூஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரைட் பண்ண கோட்ஸை வந்து நீங்கள் அந்த கோடு வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்களே ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதர் தன் பீப்புள்ஸ் வந்து ரைட் பண்ண கோடிங்ஸை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்ட்டிசிபேட் இன் ப்ராடக்ட் அண்ட் ஃபியூச்சர் டிசைன் வித் டெவலப்பர்ஸ், யூசபிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், தென் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டெவலப்பர்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணி ஸோ அந்த ரெக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். யூஐ டிசைனர்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ப்ராடக்ட் மேனேஜர்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஜாபோட ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஜேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். தென் இந்த ஜாப்க்கான பேசிக் ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு தென் பிஇ பிடெக் மஸ்ட் பி terminate year of college degree in computer science or information technology அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி பிஇ பிடெக் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் பீப்பிள்ஸ் தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. அதனால் 25 இயர் ஆஃப் கிராஜுவேஷன் பீப்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டொமைன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் சொல்லியிருக்காங்க. தென் எம்சிஏவும் சொல்லியிருக்காங்க. எம்சிஏ சொல்லலை, அந்த பிஇ பிடெக்னாலே எம்சிஏ லெவன்ட்டான அந்த கோர்க்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். தென் எம்சிஏ பீப்புள்ஸும் நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிகிரி பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஐடி ரிலவெண்ட்டான டிகிரி மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ், ஹவு டு அப்ளை தெம் டு கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் லிட்டரி உங்களுக்கு பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஹவு டு எஃபிஷியன்ட்லி இம்ப்ளிமெண்ட் தெம் இன்டு எ சொல்யூஷன் ப்ரொடியூசிங் கிளியர் எஃபிஷியன்ட் அண்ட் கன்சோல் த கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியான ஒரு
ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படினால இதெல்லாம் ஒரு மேண்டேட்டரியான ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எபிலிட்டி டு ஒர்க் இன் அ ஃபன் கிரியேட்டிவ் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஃபன்னுக்கு, கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வழிவகுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எபிலிட்டி டு லேர்ன் அடாப்ட் அண்ட் குயிக்லி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கிற மாதிரி இருக்கிற பீப்புள்ஸாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, டிசைடு ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன டிசைடு ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா டீம் பிளேயரோட டீமோடு சேர்ந்து கொலாபரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் வித் புட்டிங் குவாலிட்டி ஃபஸ்ட் டெலிவரிங் குவாலிட்டி சொல்யூஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அதுக்கான அந்த குவாலிட்டியான ஒர்க்ஸை நீங்கள் வந்து அதில் இன்டிகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷன் கையாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சீக்வல் லாங்குவேஜஸில் இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ சீக்வல் லாங்குவேஜ் அந்த RDBMS, ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கிங் நாலேஜ் அது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் காம்படன்சி இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் அசோசியேட்டட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நாலேஜ் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் HTML அண்ட் வெப் டெக்னாலஜிஸ்லையுமே கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜஸ் இருக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் வந்து ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வெப் டெக்னாலஜிஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிஃபர்டு ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து அகாடமிக் ஆர் ப்ரொஃபஷனல் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் ப்ரொஃபஷனல் கோடிங் செட்டிங் இஸ் அ ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் working with a force.salesforce.com application deployment is a plus. Experience building a complex business applications using Java, C# or C++. ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜாபை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இன்டர்ன்ஷிப் வந்துட்டு ஜேடி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாவோட டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம், கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், பேசிக் ரெக்குமெண்ட்ஸ் பார்த்தோம், ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்புறம் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 2025 இயர் கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மென்டர்ஷிப் கொடுக்கறதுக்காகவும் நான் ரெடியாக இருக்கேன், ரேண்டமாக பிக் பண்ணி அவங்கள. ஸோ அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி 2025 இயர் கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டான வீடியோவாக இருக்கும் இந்த டைமில், இந்த பீரியடில். ஸோ அதனால் இந்த சான்சஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட காலேஜ் குரூப்ஸ் இல்லை உங்களோட 2025 இயர் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோ இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸ் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை மேனுவலி அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் உங்களோட ரெஸ்யூம்ஸ் மூலிமா அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்கள் ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லைனா ஸோ இதுக்கப்புறம் 2025 பீப்புள்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் உங்களோட கமெண்ட் வந்து எனக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கம்மிங் February 1 பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே ஸோ நம்ம கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கே மீட்டப் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் queries எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நான் இந்த சைடில் இருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.